கஸ்டமர்ஸே ஏன் எப்போ பார்த்தாலும் சலூனை தேடி போறாங்க? ஏன் கஸ்டமர்ஸை தேடி சலூன் வரதுலன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஒரே கல்ல சலூனை உங்களுக்கு தேடி வர மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு சிஸ்டம் வந்தா எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கே செம மஜாவா இருக்குல்ல. ஆனா இப்படி பண்றதுல அவ்வளவு சிக்கல் இருக்கு. ஒருத்த 9 மணிக்கு கூப்பிடுவான், இன்னொருத்த 9:05 அடம் பிடிப்பான். 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு வரணும்னா பவுடர் மட்டும் தான் அடிக்க முடியும். சரி, இவனுங்க பஞ்சாயத்தை நான் முடிச்சுட்டு அடுத்த கஸ்டமர்கிட்ட போலான்னு பார்த்தா ஒருத்தன் 15 கிலோமீட்டர் தள்ளி இருப்பான், இன்னொருத்தன் 20 கிலோமீட்டர் தள்ளி இருப்பான். ஒவ்வொன்றுத்துக்கும் போறதுக்குள்ள லஞ்ச் டைமே முடிஞ்சு போயிடும். போதாததுக்கு இந்த மழை வேற சம்பவம் பண்ணிடும். அப்படியே அங்க போனாலும் ஒரு வீட்டுல கண்ணாடி இருக்காது, இன்னொரு வீட்டுல கரண்ட் இருக்காது. எல்லாத்துக்கும் மேல சேர் ஒண்ணு கொடுங்கன்னு கேட்டா பாத்ரூம்ல சோஃபிக்கு குட்டி சோழ எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அதுல முட்டி போட்டு சுத்தி சுத்தி மோட்டிவேட்னா அப்பு கம்மல் மாதிரி ஆயிடும் வெட்டவனோட காலு. இதெல்லாம் பத்தாதுன்னு வீட்டுல இருக்கிற நாய் வேற நமக்கு ஒரு புது உடம்பு சிக்கிட்டாங்க நினைச்சிட்டு கேப்பலுக்கும் சீப்ப வரைக்கும் சிஸ்டர்ஸை தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சிரும். அதையும் தாண்டி வீட்டுல ஒரு குட்டி பிசாசு இருக்கும். ஐஸ் பெட்டியில வைக்கிற வயசுல ஐஸ் பாய் விளையாட வைப்பான். முடி வெட்டுற நேரம் ஃபுல்லா. ஆனா நானும் வெட்டவா? ஆனா இது என்ன? ஆனா சிஸ்டர்ஸை கூட்டுங்கன்னு உயிரை வாங்குவான். ஒரு வரையா எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு முடிய வச்சுட்டு கீழே பார்த்தா பாதி கேப்பே இருக்காது. திரும்பி பார்த்தா நான் அதை எழுத்துட்டு எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம்னு ஓடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலையை முடிச்சுட்டு கேஷ வாங்கலான்னு பார்த்தா அப்பதான் ஒரு ட்விஸ்ட் பண்ணுங்க. முடியெல்லாம் ஃப்ளோர்ல இருக்கு, கிளீன் பண்ணன்னு சொல்லாம சொல்லுவானுங்க. சரின்னு பெருக்கெடுக்க ஆரம்பிச்சா அந்த காலரும் சோஃபா அடியிலையும் ஃபேமிலி டஸ்ட் இருக்கு பாருங்கன்னு முடி வெட்ட வந்தவன வீட்டு வேலைக்காரனாவே மாத்திடுவாங்க. நிலைமை எவ்வளவு மோசமாகும்னா வீடு ரொம்ப குப்பையா இருந்தா சலூன் கடைக்காரனை புக் பண்ணுங்க, முடியும் விட்டுவாரு, வீடையும் கிளீன் பண்ணிடுவாருன்னு வீட்டுல இருக்க ஆன்டிஸ்னா ஹஸ்பண்ட்க்கு முடி இருக்கோ இல்லையோ புக்கிங் மட்டும் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. ஆனா அதே கஸ்டமர் சலூனுக்கு வந்தா ஒரே சேர், ஒரே மிரர், ஒரே டூல்ஸ். டிராபிக்ல நான் இல்ல, குட்டி பிசாஸ் இல்ல, கரண்ட் போனா இன்வெர்டர் இருக்கு, மழை வந்தா ரூஃப் இருக்கு. ஒரு கஸ்டமர் முடிஞ்சா அடுத்த கஸ்டமர். அமைதியா சிஸ்டமா வேலை அது பாட்டுக்கு நடக்கும். அதனாலதான் உலகம் ஃபுல்லா கஸ்டமர் சலூனை தேடி போறாங்க. ஏன்னா மொத்த சலூனை தூக்கிட்டு வீடு வீடா சுத்துறதை விட வீட்டுல இருக்கிற ஒரு ஆளை தூக்கிட்டு சலூனுக்கு போறது ஈஸி. அப்படியே போனா கூட 1 மாசம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஹேர் கட் பண்றது தானே நம்ம ஆட்களோட வழக்கம். கொஞ்சம் இருங்க, நம்ம ஏன் 1 or 2 months ஒரு தடவை ஹேர் கட் பண்றோம்? ஏன் வீக்லி ஒன்ஸ் ஹேர் கட் பண்ணக்கூடாது? அப்படி பண்ணா ஹேர் ஸ்டைலும் கூட அப்படியே மெயின்டைன் ஆகும்ல அப்படின்னு நினைச்சா அதுதான் தவறான விஷயம். ஏன்னா ஹேர் கட் பண்ணிட்டு போன அடுத்த வாரமே திரும்ப சலூனுக்கு வந்து ஆனா சும்மா 1 millimeter மட்டும் கட் பண்ணணும்னு சொல்ல வேண்டியிருக்கும். கலக்காரும் சிரிச்சிட்டே பண்ணிடுவாரு அடுத்த வாரம். ஆனா மறுபடியும் அதே 1 millimeter வந்து நிக்கணும். அதுக்கு அடுத்த வாரமும் மறுபடியும் அதே டயலாக் தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல சலூன் கடைக்காரனுக்கே கடுப்பாயிரும். இவன் என்ன வெறுப்பேற்றுறதுனே கடைக்கு வரானான்னு. ஏன்னா அந்த 1 millimeter முடிய கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சேலஞ்சாவே இருக்கும். ஆல்ரெடி ஒரு கையில சிஸ்டர்ஸ், இன்னொரு கையில மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சுதான் கட் பண்ணுவாரு. இன்னும் கொஞ்ச நாள் போனா மைக்ரோஸ்கோப் வச்சுதான் கட் பண்ணணும். எப்படி 1 millimeter முடிய விட்ட ஒவ்வொரு வாரமும் டிராவல், டிராபிக், வெயிட்டிங், பேமெண்ட் இதெல்லாம் எதுக்கு? ஆனா இதே நேரத்துல இன்னொரு கஸ்டமர் ஹேர் கட் பண்ணிட்டு நிம்மதியா வீட்டு போயிருவாரு. கொஞ்ச நாள் ஆனதும் முடியும் வளர்ந்துரும், ஹேர் ஸ்டைலும் கன்றாவியா மாறிடும். இதை பார்த்துட்டு அவன் ஸ்ட்ரைட்டா சலூனுக்கு ஒரு என்ட்ரி கொடுப்பான். ஒரே ஹேர் கட், ஒரே பேமெண்ட், ஒரே ட்ரிப், 30 நிமிஷத்துல ஹீரோ மாதிரி ஆயிடுவான். ஆனா சலூன் கண்ணாடியில பார்க்கும்போது ஹீரோ மாதிரி இருக்கும். இதுவே குளிச்சிச்சு கண்ணாடியை பார்த்தா காதல் கொண்டு ஷாசில் வந்துரும். சரி, 2 நாள் ஆச்சு கொடுத்த காசுக்கு ஒருத்தா தலையை தண்ணியில கட்டாம அதே ஹேர்ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுவோம்னு பார்த்தா குட்டி குட்டி முடி சட்டையில, கழுத்துல, காதுலன்னு ஒட்டி கசா கசன்னு இருக்கும். நிம்மதியா சாப்பிட முடியாது, தூங்க என்ன உட்கார கூட முடியாது. எங்க பார்த்தாலும் முடி, வேர்வை, சுரை சிறன்னு சுரிஞ்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ல டெக்னாலஜி வேற லெவலுக்கு போயிடுச்சுன்னா ஹேர் கட் முடிஞ்சதும் சலூன்லயே ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஒரு ரூம் வந்தா எப்படி இருக்கும்? நீங்க உள்ள நடந்து போனா மட்டும் போதும். எல்லா பக்கத்துலயும் ஏர் ப்ளோயர், கொஞ்சம் வாட்டர் மிஸ்ட், சாஃப்ட் வேக்யூம்னு கார் வாஷ்க்கு கார் உள்ள போற மாதிரி கஸ்டமர் நடந்து போயிட்டு வெளியே ஃப்ரெஷ்ஷா வந்துருவாங்க. 5 செகண்ட்ஸ்ல கழுத்து, காது, ஷர்ட்னு இருந்த எல்லா முடியும் கிளீன் ஆயிடும். ஷாம்பு தேவையில்ல, வீட்டுக்கு ஒண்ணு அவசியம் இல்ல, குளிச்ச ஹேர் ஸ்டைல் கரைஞ்சிரும்ன்ற டென்ஷனும் இல்ல. இதே விட இன்னொரு செம்ம ஐடியா இருக்கு. ஹேர் கட் பண்ண ஒரு ஸ்பெஷல் சூட் இருந்தா எப்படி இருக்கும்? அயன்மேன் சூட் மாதிரிலாம் இல்லங்க, இது ஹேர் கேச்சர் சூட். அதை மாட்டிக்கிட்டு ஹேர் கட் பண்ணாலே எல்லா முடியும் மேக்னெட்ல ஒட்டுற மாதிரி அதுலயே ஊட்டிக்கும். நீங்களும் ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா வெளியே வந்துருவீங்க. குளிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, கழுத்தை சுரிய அவசியமும் இல்ல. நிம்மதியா வெளியே வந்து டீ குடிக்கலாம், பஜ்ஜி சாப்பிடலாம், மீட்டிங், டேட்டிங், நீ எங்கனாலும் போலாம். குழந்தைங்களோட கூட கொஞ்சம் விளையாடலாம். குழந்தைங்க சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, இருக்கிறதுலயே சலூன்ல ரொம்ப கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? குழந்தைங்களுக்கு ஹேர் கட் பண்றது தான். எவ்வளவு பெரிய சலூன் கடைக்காரனும் 10 மரம் ஒரே கேட்டகரி குட்டி பசங்க தான். சலூனுக்குள்ள வரும்போது என்னப்போ சாந்த சுர்பியா, அமைதியா, பவ்யமா சாக்லேட் சாப்பிட்டுட்டே ஸ்மைல் பண்ணிட்டே தான் வருவாங்க. சலூன் கடைக்காரங்களும் அதை பார்த்து சாதாரணமான போட்டு ஈஸியா ஹேர் கட் பண்ணிடலாம் நினைப்பாங்க. ஆனா அந்த கேப்ப
எடுத்து மாட்டின உடனே இவங்க மண்ணில் அலாம் எதுவும் அடிக்குமோ என்னவோ, இவங்க நமக்கு மொட்டையை போட்டு விபூதி எறிய போனாங்கன்னு நினைச்சு கொஞ்ச நேரம் அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மாவை திரும்பி பார்த்து கத்துவாங்க பாரு, ஒரு கத்து போதாததுக்கு சலூன் கடைக்காரரை போட்டு குத்து குத்துன்னு குத்துறது, மிதி மிதின்னு மிதிக்கிறது, சேர்ல இருந்து ஜம்ப் பண்றதுன்னு பெரிய அக்கப்பூரா இருக்கும். ஒரு கையில சிசர்ஸ புடிச்சிட்டு இன்னொரு கையில அடியில் அடின்னு தடுத்துட்டு அந்த 4 ஹேர் கட் பண்றதுக்குள்ள வாழ்க்கையே வெறுத்துரும். இதுவே ஃபியூச்சர் சலூன்ஸ்ல சின்ன பசங்களுக்காகவே அட்வான்ஸா ஒரு சேர் இருந்தா குட்டி பசங்க உட்கார்ந்த உடனே சேர் சாஃப்டா ஹக் பண்ணி சீட் பெல்ட் மாதிரி ஜென்டலா புடிச்சுக்கும். முன்னாடி நல்லா பெருசா இருக்க ஸ்கிரீன்ல ஸ்பேஸ் ஷிப்ல போற மாதிரி வீடியோ வேற ப்ளே ஆகும். அதனால குழந்தைங்களுக்கு இது ஒரு அட்வென்ச்சர் கேம் மாதிரி ஃபீல் ஆகும். இதை கம்ப்ளீட் பண்ணது சாக்லேட் ஐஸ்கிரீம்னு கிஃப்ட் பண்றதால உங்களுக்கு ஹேர் கட் பண்றது ஒரு ஃபன்னான ஆக்டிவிட்டியா இருக்கும். இதனாலே அடிக்கடி குழந்தைங்களும் சலூனுக்கு வரதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. சின்ன பசங்களே ஆர்வமா வந்தா கூட இந்த பெரியவங்க தான் அடிக்கடி சலூனை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ஹேர் கட்டிங்கன்னா அடுத்த ஹேர் கட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. அதனால ஃபியூச்சர்ல இந்த ப்ராப்ளமை ஏன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஹேர் கட் பண்ணும்போதே சலூன்ல இருக்கிற மிரர் கஸ்டமர்ஸ்ல ஹேர் ஸ்டைல் அண்ட் வாய்ஸ் ஸ்கேன் பண்ணி ஹேர் ஆதர்னு கிரியேட் பண்ணும். அடுத்த தடவை வரும்போது அவங்க ரெகனைஸ் பண்ணி வெல்கம் பேக், லாஸ்ட் ஹேர் கட் 24 நாளுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்க, சேம் ஸ்டைலா வேணுமா இல்ல இன்னும் அப்கிரேட் வேணுமான்னு கேட்கும். ஒரு தடவை அந்த சலூன்ல ஹேர் கட் பண்ணிக்கிட்டாலே அந்த மிரர் கஸ்டமரோட ஃபேஸ், ஹேர் டைப், ஹெட் ஷேப்னு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃபேஸ்க்கு சூட்டபிளான ஹேர் ஸ்டைலை கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணும். அந்த கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். மறுபடியும் ஹேர் கட் பண்ண வேண்டிய டைமுக்கு அவங்க போன்கே ரிமைண்டர் நோட்டிபிகேஷன் சென்ட் பண்ணும். அதோட ட்ரெண்டிங் ஸ்டைல்ஸும் சஜஸ்ட் பண்ணும். இதனால கஸ்டமர்ஸ் வேற சலூனை தேடி போறது கனவுன்னு நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அவங்களும் பாவம் தான். ஒவ்வொரு தடவையும் கட் பண்ண வர்றதுக்கு முன்னாடி இந்த தடவை கரெக்டா சொல்லி பிடிச்ச ஹேர் ஸ்டைல பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா சலூன் இருக்கான அவன் இஷ்டத்துக்கு வெட்டும் போது இப்படி கட் பண்ணாதீங்கன்னு சொல்ல கூட முடியாம மனசுக்குள்ளே புலம்புவாங்க. அவங்களுக்காகவே ஒரு பார்பரே இல்லாத ஒரு ஹேர் கட் பண்ற மிஷின் ஃபியூச்சர்ல கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? சலூனுக்கு போய் என்னதான் மிரரை ஸ்கேன் பண்ணி கரெக்டான ஹேர் ஸ்டைல சூஸ் பண்ணாலும் வெட்ட போறது நம்ம ஒரு சலூன் கடைக்காரன் தானே. உன்னை தட்டினா அம்மா உன்னை வெட்ட போறான். அதுக்கு பதிலா ஒரு மிஷினை யூஸ் பண்ணி கட் பண்ணா எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஜஸ்ட் ஸ்கிரீன்ல கஸ்டமர் அவங்க ஃபேஸ்க்கு சூட் ஆகிற ஹேர் ஸ்டைல சூஸ் பண்ணிட்டு அதை வெட்டுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ்ல எப்படி இருக்குன்னு 4 பக்கமும் சுத்தி பார்த்துக்கலாம். அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதை மிஷின்ல இருக்கிற லேசர் கட்டிங்ஸ் மூலமா கட் பண்ணா அவங்க ஹேர் ஸ்டைல 1 இன்ச் கூட மாறமா பெர்ஃபெக்ட்டா கட் ஆயிரும். மிஷினுக்கு கூட சொல்ல பயப்படுற அளவுக்கு இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற கஸ்டமர்ஸா இருந்தா அவங்க ஹேரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்ன இருந்தாலும் இப்ப இருக்கிற ஒரே ஒரு ஹேர் கட்டிங் மிஷின் நம்ம சலூன் கடைக்காரனா மட்டும்தான். இதே மாதிரி கிரேசியான தாட்ஸ் உங்களுக்கு வந்திருக்குன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதோட இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸை பார்க்க பெல்ட் கார்ட்டூன் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.